வாழ்க வளமுடன். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். இப்போ எஸ்டர்டே போட்ட வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ, பார்ட் செகண்டு. ஸோ இந்த செகண்ட் பார்ட்லேயும் வந்து நிறைய பேர் கொஷின் கேட்டுக்கிறனால செகண்ட் பார்ட்டோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது வளவலன்னு பேசிட்டு போகக்கூடாது இல்லை, அதனால் என் பொண்ணே தான் வந்து இந்த தடவையும் வந்து இன்டர்வியூ எடுக்கிற. அப்படி இப்போ அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். என்ன அப்படின்னா, நீங்கள் சின்ராஸாகவும் சின்ராசு அர்ஜுனாகவும் மாறினால் ஏற்படும் விளைவுகள் கூறும். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையாக தான் சொல்ல முடியும். நான் வந்து சின்ராசு, அதாவது ட்ரம்ப்பா ஆனா அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஜென்யூனிட்டியாக இந்த டேரிஃப்லாம் போடுறதெல்லாம் வந்து ஜென்யூனாக பண்ணுவேன். இந்த மாதிரி வந்து இப்போ ஒன்று பேசிட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்சோன்னா அதை மாற்றி பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னா அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். மறுபடியும் அதை வந்து பாஸ் பண்ணுறதோ எக்ஸ்டெண்ட் பண்ணுறதோ பண்ண மாட்டேன். ஸோ அவர் வந்து அவருடைய நாட்டுக்கு நல்லது தான் செய்யணும் அப்படின்ட்டு பண்ணுறாரு. ஸோ பட் ஒரு போல்டான ஒரு டிசிஷன் இல்லை. ஓகே, அதே மாதிரி சின்ராஸ் வந்து என்ன மாதிரி அர்ஜுன் மாதிரி இருந்தா அப்படி அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா மேனிப்புலேஷன் பண்ணுவார் மார்க்கெட்டை. அவ்வளோதான். வேணா இப்போ வந்து அவர் அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னமும் வந்து அக்ரெசிவாக பண்ணுவார்னு வச்சுக்காங்களேன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, உங்கள் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் 1 மில்லியன் தாண்டினால் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். 1 மில்லியன் தாண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம். என்னால் வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா குறைந்தபட்சம் அதில் வந்து 50% ஏர்ன் பண்ணுற மாதிரி நான் கொண்டு வந்துடுவேன். ஸோ என்னால் வந்து நிறைய பேர் ஏர்ன் பண்ணணும் மார்க்கெட்டில். தட்ஸ் ஆல். நீங்கள் இந்திய பிரதமரானால் மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வருவீர்? ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. இந்திய பிரதமர் ஆனால் அதுக்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வரணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து சொல்கிறது எதுவும் இல்லை. நீங்கள் செபி தலைவராக இருந்தால் பங்குச்சந்தைக்கு என்ன சலுகைகள் தருவீர்? ஏதாவது புதிய மாற்றங்கள் கொண்டு வருவீர்களா? நான் வந்து செபி சேர்மேனாக இருந்தேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எஃப்ஐஸ் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செல் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட் கொண்டு வருவேன். நீ எவ்வளோ வேணால் வாங்கிக்க, ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் செல் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வருவேன். அதுக்கு அடுத்ததாக வந்து டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேட் பண்ணுறதுக்கு எக்ஸாம் கம்பல்சரி கொண்டு வருவேன். ஏன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸு மார்க்கெட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் 10,000 20,000 கொண்டாந்து நான் ஒரு ஆப்ஷன் வாங்குறேன் அப்படின்னு ஒத்தையார் அட்டையாக பிடிச்சி அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொண்டு வர பணத்தை வந்து மார்க்கெட்டில் இழந்துட்டு போயிடுறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதனுடைய அவேர்னஸ் தெரிஞ்சிடும். ஓ, இதில் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து F&O ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் மாதிரி கொண்டுட்டு வருவேன்னு வச்சுக்காங்களேன். ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வருவேன் F&O ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறதுக்கு. அதாவது ஷேர் மார்க்கெட்டு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு மக்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுவேன். கடவுள் உங்கள் முன் தோன்றினால் அவரிடம் நீங்கள் என்ன வரம் கேட்பீர்? கடவுள் என் முன்னாடி வந்தார் அப்படின்னா நோய் நொடி இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை எல்லாத்துக்கும் பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொடுன்னு தான் நான் வேண்டுவேன். எல்லாத்துக்கும் வந்து பணத்தை கொடு, சொத்து சுகத்தை கொடுன்னு நான் வந்து வேண்ட மாட்டேன். கண்டிப்பாக வந்து நோய் நொடி இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாவே போதும், அவங்க வந்து ஒரு பெரிய சொத்து அவங்களுக்கு அர்த்தம். ஸோ அதுதான் நான் வந்து வேண்டுவேன். அமெரிக்கா அதிபராக இருந்தால் இந்தியாவிற்கு எவ்வளவு வரி போடுவீங்க? நான் வந்து அமெரிக்க அதிபராக இருந்தேன்னா எல்லாம் ஒரு ஃபன்னாக தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அமெரிக்க அதிபராக இருந்தேன்னா இந்தியாவுக்கு வந்து 0 டேக்ஸ் தான் போடுவேன். வரி இல்லாத நாடு அப்படின்ட்டு போட்டுட்டு நான் வந்து அங்கே வந்து ஏதோ ஒரு கட்சியில் இருப்பேன். அந்த கட்சியை வந்து நம்ம இந்தியாவிலேயே வந்து கட்சி ஓப்பன் பண்ணி நான் இங்கேயே வந்து பிரச்சாரம் பண்ணி இங்கேயே வந்து பிரைம் மினிஸ்டருக்கு போஸ்ட்டுக்கு நான் இருப்பேன். அங்கேயும் பிரசிடெண்ட்டாக இருப்பேன், இங்கேயும் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் நின்று. ஸோ ஒரே டைமில் வந்து ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிப்பேன். இந்தியாவுடைய பிரதமர் தான் வந்து யூஎஸோடைய பிரசிடென்ட் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு வச்சுக்கல. அதாவது ஒரு படத்தில் விவேக்கு இந்த பைக்கில் ஒரு கால் இந்த பைக்கில் ஒரு கால் வச்சுட்டு போவா, அப்படி பொல்லாவதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அவர் வந்து 2 பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுவார். அது மாதிரி நான் கொண்டு வந்துருன்னு வச்சுக்காங்களேன். ஜஸ்ட் ஃபன்னுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் முதலீடு செய்துள்ளீர்களா? நீங்கள் இன்ட்ராடே செய்வீர்களா? உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? உங்கள் குடும்ப புகைப்படத்தை காட்டுங்கள். அதாவது குழந்தைங்களுக்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணணும். என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஸோ என்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட், சம் எஃப்டி, இந்த மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கிறேன். நான் அடிக்கடி நான் சொல்கிறேன், அதாவது என்னோடய யூடியூப்பில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் சொல்லியிருப்பேன். நாம் தூங்கும் போதும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ் தான்.
அந்த சேவிங்ஸ் வந்து ஒரே இடத்துல போடக்கூடாது. அதாவது வாரன் பஃபெட் சொல்கிற மாதிரி எல்லா முட்டையும் வந்து ஒரு கூடையில் வந்து வைக்கக்கூடாது. டோன்ட் புட் ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து பிரித்து போடுவேன். பிரித்து போட்டு முதலீடு பண்ணால் தான் அது வந்து இன்கம் வரும். குழந்தைங்களுக்கு நாம் சேர்த்து வைக்கிற ஒரு சொத்து அதுதான். அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நாம் சேர்த்து வைக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல உணவு கொடுத்து அவங்கள வந்து ஆரோக்கியமாக வளர்த்தது தான் அவங்களுக்கு நாம் சேர்த்து வைக்கிற ஒரு நல்ல சொத்துன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து காசு, பணம் எல்லாம். அசிஸ்டன்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். அசிஸ்டன்ட் ஆகிறதுக்குலாம் பெரிய ஒரு எக்ஸாம்லாம் எழுதணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுதான் போதும். இப்போதைக்கு என்னுடைய அசிஸ்டண்ட்டு என் பொண்ணு தான். அதான் வாட்ஸ்அப்புக்கு வர மெசேஜுக்கு எல்லாமே வந்து இவங்க தான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அசிஸ்டண்ட்னா ஜஸ்ட் அது மட்டும் தான் பண்ணுறாங்க, மற்ற எதுவும் பண்ணுறதில்ல. அவங்க வந்து இப்போ பிஜி பண்ணிட்டு இருக்கிறனால அவங்க முடிச்சுட்டு வரட்டும் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து அசிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா என்ஐஎஸ்எம்மில் வந்து எக்ஸாம் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். கம்பல்சரி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து என்கிட்ட மட்டும் இல்லை, செபி ரிஜிஸ்டர்ட் பர்சன்ட்டு யார்கிட்ட வேணால் அசிஸ்டண்ட்டாக போகணும் அப்படின்னா என்ஐஎஸ்எம் எக்ஸாம் கம்பல்சரி பாஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு ரெகுலேஷனே இருக்குது. இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். கம்மிங் இயர்ஸ் விச் பார்ட்டி யூ ஆர் சப்போர்ட்டிங்? ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே ஆர் என்டிகே? பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்கக்கூடாதுங்க. அரசியல் நமக்கு வந்து ஆகாது. நான் வந்து அரசியல்னா யாருக்கு நான் ஓட்டு போடுவேன் அப்படின்னா, நல்ல ஆட்சி பண்ணுறவங்களுக்கு நான் வந்து ஓட்டு போடுவேன். நமக்கு வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, என்டிகே அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா கண்டிப்பாக வந்து 5 கட்சிக்கு நான் வந்து ஓட்டு போட முடியாது. ஒரு கட்சி தான் ஓட்டு. ஆனால் அந்த கட்சி எந்த கட்சி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதனால் நான் என்னுடைய யூடியூப் பார்க்குறவங்க வந்து பல கட்சியிலேருந்து எல்லாம் பார்க்குறீங்க. இது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு யூடியூப் சேனல். அப்படிங்கும்போது நான் வந்து இந்த கட்சி தான் அப்படின்னா என்னை மற்ற கட்சிக்காரங்களுக்கு அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதனால் அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டாம். கண்டிப்பா நீங்க எங்க தளபதி பத்தி ஒரு சில வார்த்தை. யார், பனையூர் ராஜாவா? ஆமா. பனையூர் ராஜான்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன இன்னும் பேச சொல்கிறது? அவர் வந்து பனையூர் ராஜா தான். ஓகே. Say something about your hobby and what made you to make this video. அதான் என்னுடைய ஹாபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதான் முன்னே பழைய ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நான் சொல்லிட்டேன். சம்டைம்ஸ் அதாவது எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை அப்படின்னா யூடியூப் சேனலில் அதாவது இதை பார்த்துட்டு இருப்பேன், காமெடி சேனல் தான் நான் பார்ப்பேன். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவேன். அப்படியே இல்லை அப்படின்னா ஃபேமிலியோடு எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து யூடியூப் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, மெயினாக வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான். இப்போ நான் வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறேன், யூடியூப்பில் அவங்க காசு தராங்க, எனக்கு வேணாம்னா சொல்ல முடியும். அவங்க கொடுக்குறாங்க. அதுக்குன்னு நான் வந்து ஏர்ன் பண்ணுற ஆளாக இருந்தேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து அதை ஜாயின் பட்டன் வைக்கலாம். அப்படிங்கும்போது ஜாயின் பட்டனை இப்போ 1,68,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து நான் வந்து இன்னும் ஜாயின் பட்டன்லாம் வைக்க கிடையாது. ஸோ எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் தனியான வீடியோலாம் எதுவும் பண்ணுறதில்ல. இந்திய பணத்தை மதிப்பு வைத்து உலக நாடுகள் ட்ரேட் நடக்க உங்கள் ஐடியா என்ன? இது வந்து இப்போதைக்கு நடக்காது. ஆனால் ஃப்யூச்சரில் நடக்கணும் அப்படின்னா நம்ம இந்தியா வந்து ஒரு வலிமையான பொருளாதாரமான நாடாக மாறணும். அதுக்கு வந்து அதாவது நம்ம இந்திய மக்கள் தொகை வந்து இப்போ வேர்ல்டு நம்பர் 1 இருக்குது. அப்படிங்கும்போது அதில் நம்ம சாதித்தவங்க ஏன் இதில் சாதிக்க முடியாது? கண்டிப்பாக சாதிக்கலாம். பட் அதுக்கு வந்து வலிமையான நாடாக நம்ம நாடு வந்து மாறுச்சு அப்படின்னா டாலர் அப்படிங்கிற ஒரு இது போயிடும். அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுடைய ருபி அப்படிங்கிற பேஸாக வச்சு பண்ணலாம். இப்போ தான் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரிங்க எல்லாமே வந்து ஒரு கரன்சி கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்துச்சு அப்படின்னாவே டாலர் வந்து அடி வாங்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம ருபி கொண்டு வரதை பற்றி பேசிக்கலாம். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து நம்ம ருபி வந்து குளோபல் லெவலில் வரல அப்படின்னாலும் தமிழர்கள் நம்ம இந்திய மக்கள்லாம் அதிகமாக வாழ்கிற சிங்கப்பூர், மலேசியா, சவுதி இந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து நம்ம இந்திய பணத்தையும் வந்து ஏற்றுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் வந்துடும். உங்கள் நண்பர்கள் யாராச்சும் உனக்கு என்னப்பா ஷேர் மார்க்கெட்ல கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு ஜாலியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? என் கண்ணு முன்னாடி யாரையும் பேச கிடையாது. ஆனால் நிறைய பேர் மனசில் நினச்சிட்டு இருப்பாங்க, அவனுக்கு என்ன, அவன் அப்படி இருக்கிறான்னு பேசுவாங்க. ஆனால் அவன் கடந்து வந்த பாதை யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் எனக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கிறான், காரு பங்களாண்டு இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பை யாரும் பார்க்க மாட்டாங்க. எதனால் அது வந்துச்சு அப்படிங்கிறது யாருமே பார்க்க மாட்டாங்க. ஸோ எடுத்தோன்னே இதுதான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிற மக்களுக்கு நான் எல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் எனக்குலாம் அந்த அளவுக்குலாம் ஒரு பெரிய ஒரு அப்பாட்டக்கர்லாம் நான் கிடையாதுங்க.
அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட என்ன பேசுனாங்க? உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? என் ஒய்ஃபு ஃபர்ஸ்ட் டைம் என்ன பேசுனாங்கன்னா எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்ல. நான் வந்து என்ன பேசணும்னு எனக்கு ஞாபகம் இல்ல. ஆனா நைட் இன்னைக்கு டிஃபன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அவங்க வந்து என்ன பேசுனாங்கன்னு ஞாபகம். டெல் அஸ் யுவர் ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் எக்ஸர்சைஸ் ரொட்டீன். ஃபுட் ஹேபிட்டை பொறுத்தவரையும் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 நாளைக்காவது நான்வெஜ் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறமா வந்து மார்னிங் அதிகமாக வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி, சப்பாத்தி, ரொட்டி அந்த மாதிரி சாப்பிடுவேன். மதியம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கீரை இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருவேன். நைட்டு மோஸ்ட்லி ஒரு ஆம்லேட் இல்லை அப்படின்னா ஒரு தோசை, அவ்வளோதான். அதுவும் வந்து பிஃபோர் 7 o'clock சாப்பிட்ருவேன். இதுதான் என்னுடைய ரொட்டீனான ஒரு ஃபுட் ஹேபிட். How you are sitting in front of desk for 6 hours? Weekend plans. சிஸ்டத்தில் உக்காந்தோம் அப்படின்னாவே டைம் போகிறதே தெரியாது. மார்க்கெட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஐயோ அதுக்குள்ளே மணி 1 மணி ஆயிடுச்சா 2 மணி ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். மார்க்கெட் ரொம்ப டல்லாக இருக்குது, ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து என்னடா இது டைமே போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ்லாம் வரும். பட் மோஸ்ட்லி வந்து மார்க்கெட்டு டல்லாக இருந்தாலும் சரி, மார்க்கெட் விட்டு நான் எந்திரிக்க மாட்டேன். மற்றபடி அதுதான் நம்ம முன்னே சொன்ன மாதிரி நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே ஊறி போச்சு ஷேர் மார்க்கெட்டை பார்த்து. அதனால் அதில் உட்காந்து டைம் போகிறதே தெரியாது. என்னுடைய ஹாபிஸும் வந்து ஷேர் மார்க்கெட் தான். ஷேர் மார்க்கெட் இருக்குது அப்படின்ட்டு நான் எங்கேயும் வெளியும் போக மாட்டேன், அவ்வளோதான். அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ் என்ன? என் ஒய்ஃபோடைய ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னா நான்வெஜ் தான். நான்வெஜ் செமையாக சமைப்பாங்க. நான்வெஜ் சமைச்சாங்கன்னா பக்கத்து வீதி வரையும் வாசம் வரைக்கும். இவங்க வந்து கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க நின்றுட்டு தூங்குவீங்களா இல்லை உட்காந்துட்டு தூங்குவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் எப்படி தூங்குவாரோ அது மாதிரி தான் நானும் தூங்குவேன். அப்புறம் பயணங்கள் செல்வது பிடிக்குமா? உங்களுக்கு பிடித்த சுற்றுலா தலம் எது? பயணங்கள் செல்வது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு லாங் டிரைவ் போடுறது, லாங் பைக்கில் ரைட் போடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கு வந்து டைம் தான் வந்து அவ்வளோவா அமையலை. பட் எனக்கு பிடிச்ச சுற்றுலா தலம்லாம் எதுவும் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அதிகமாக நான் வந்து பழனி கோயிலுக்கு போவேன். ஸோ பழனி தான் எனக்கு பிடிச்ச ஊர்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா வேறு ஏதோ கோயிலில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது தான் எனக்கு வந்து ஒரு பிடிச்ச ஹேபிட்டு. அதுதான் எனக்கு வந்து ஹாபிஸு. மற்றபடி ஃபேமிலிக்காக நான் எங்கேயாவது வெளியே போனோம். அண்ணா நீங்களும் ஃபார்மர் தானே? ஏன்னா ஃபார்மர் பற்றி வீடியோஸ்லாம் நிறைய போடுறீங்க ஷார்ட்ஸில். நான் வந்து விவசாயின்னு முழு நேரம் விவசாயி கிடையாது. அப்பப்போ இங்கே கொஞ்சம் களை பிடுங்கிறது, மருந்து ஊற்றுறது, தென்னங்குருத்தில் வந்து வண்டு உட்காந்துச்சுன்னா வண்டு எடுத்து போட்டு மருந்து ஊற்றுறது, அப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் செடியெலாம் வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பேன். மற்றபடி வந்து முழு நேர விவசாயிலாம் கிடையாது. அதை பற்றி எனக்கு வந்து முழுசாகவும் தெரியாது. உங்கள் ஃபர்ஸ்ட் சேலரி அண்ட் எந்த ஏஜில் வாங்குனீங்க? என்னுடைய ஃபஸ்ட்டு சேலரி 1999 வாங்கினேன். நான் வாங்கின முதல் சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 2500 வாங்கினேன் 1999. 2500 தான் நான் வாங்கினேன். அந்த 2500 வந்து அப்போ இருந்த டைமுக்கு வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். அப்போ 500 வந்து ட்ராவலுக்கு போயிடும். 2000 தான் எனக்கு வந்து நெட்டாக வந்து நிற்கும். நீங்கள் கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? கன்ஃபியூஸாக இருக்கும் போது என்ன டெசிஷன் எடுப்பீங்க? கன்ஃபியூஸாக இருக்கும்போது எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க மாட்டேங்க. கோவமாக இருந்துச்சு அப்படின்னா இழுத்து போத்திட்டு படுத்து தூங்கி விடுவேன், அவ்வளோதான். மற்றபடி வந்து கோவத்துலேயே எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டேன். கன்ஃபியூஸாக இருக்கும்போது எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க மாட்டேன். எனக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சு அப்படின்னா என் ஒய்ஃப்கிட்ட கன்சல்ட் பண்ணுவேன். அவங்க எதாவது ஐடியா கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அது அப்படியே ஒரு 2-3 நாளைக்கு ஆற போட்டோம் அப்படின்னு வச்சுக்காங்க. அதுவே நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓ பன்னீர்செல்வம் பற்றி தங்கள் கருத்து என்ன பாஸ்? நோ பொலிட்டிக்கல் கமெண்ட். லாட்ரியில் உங்களுக்கு 1 கோடி பரிசு வந்தால் அந்த பணத்தை எப்படி முதலீடு செய்வீர்? எல்லாம் பிரித்து போட்டுற வேண்டியது தான். எஃப்டியில் கொஞ்சம், மார்க்கெட்டில் கொஞ்சம், மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம், வட்டி கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாம் பிரித்து போட வேண்டியது தான். அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க 1 கோடி ரூபா லாட்ரியில் விழுந்துச்சுன்னா இவர் வந்து ஏழைகளை எதுவும் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது. ஏழைங்களுக்கு நான் நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது வந்து நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது பொது வழியில் இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள். ஸோ அதை பற்றி நான் வந்து என்னுடைய இதெல்லாம் அதிகம் நான் ஷேர் பண்ண மாட்டேன். உங்கள் திருமணத்தில் நடந்த மறக்க முடியாத சம்பவம்? என்னுடைய திருமணத்தில் நடந்த மறக்க முடியாத சம்பவம் என்னன்னு போய் சொல்கிறது? என் ஒய்ஃபு தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற அப்படி. சரி இருந்தாலும் சொல்லிடுறேன். அதாவது நான் வந்து மேரேஜ் பண்ணும்போது எனக்கு வந்து சொந்த வீடு கிடையாது. சொந்த சைக்கிள் கூட கிடையாது. வாடகை சைக்கிள் தான் எடுத்து ஓட்டிகிட்டு இருப்பேன்.
அந்த டைமில் தான் எனக்கு வந்து மேரேஜ் நடந்துச்சு. லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்னால என்ன ஆச்சு அப்படின்னா, என் ஒய்ஃபோடைய ஃபேமிலி வந்து கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7, 8 வீடுலாம் வாடகைக்கு விட்டுருந்தாங்க. வாடகைக்கு விட்டு எல்லாம் சொன்னாங்க. எப்படி வாடகை வாங்கிட்டு இருந்தவங்க இங்கே போய் வாடகை கொடுப்பாங்களா? எப்படி இந்த பையனை வந்து சூஸ் பண்ணாங்க? அப்படி இப்படி எல்லாம் கமெண்ட் அடிச்சாங்க. ஸோ அதுதான் என்னுடைய லைஃப்பில் அதாவது மேரேஜ் டைமில் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மனைவியை பற்றி கூறுங்கள். எந்த அளவு குடும்பத்தில் கேர் எடுத்துக்கொள்கிறார்கள்? அவர்கள் கேர் எடுத்துக்கொள்வதால் தான் நீங்கள் ஜாலியாக இருக்கிறீர்கள் போல தெரிகிறது. கண்டிப்பாக என் ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாமே. அதாவது நான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போவேன். அந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, சாமி வந்து எப்படி இருப்பா அப்படின்னா 50% ஈஸ்வரன், 50% அந்த அம்பாள். அது மாதிரி தான் என்னுடைய லைஃப்பில் என் ஒய்ஃபு வந்து என்னை வந்து முழுசாக ஆக்கிரமிச்சிருக்கிறவங்க. அவங்க கேர் எடுத்துக்கிறனால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன். அப்படிதான் சொல்ல முடியும். உங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனால் நான் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணி எடுத்த கொஸ்டின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபன்னான எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம். இனிமேல் வந்து மார்க்கெட்டை பற்றி மட்டும் நாம் வந்து பேசலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். ஹாய்.